அனைவருக்கும் வணக்கம். விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் நாளைக்கு காலை அதிகாலை 3 மணிக்கு புளோரிடா கடற்கரைக்கு வந்து இறங்கி பூமியில வந்து காலடி பதிக்க போறாங்க. அந்த உற்சாகமான அந்த மகிழ்ச்சியான அந்த நேரத்துக்காக இன்று வந்து உலகெங்கும் உள்ள மக்கள் வந்துட்டு நம்ம தோழர்கள் வந்து மிக ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவங்கள பத்தி இந்த காணொளி பண்றதுக்காக உள்ளபடியே மிகவும் மகிழ்ச்சியும் ஒரு நெகிழ்ச்சியும் இனம் புரியாத ஒரு உணர்வு இருக்கு. அவங்க எப்படி எந்த காலகட்டத்தை கடந்து அவங்க வந்து எப்படி விண்வெளிக்கு போயிட்டு வராங்க, அங்க விண்வெளியோட அவங்க எப்படி அங்க தங்கியிருந்தாங்க என்று நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மகிழ்ச்சி. அவங்க வந்துட்டு அமெரிக்காவோட ஐக்கிய நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை. அவங்க கடற்படை அதிகாரியாகவும் இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. இவங்க வந்துட்டு விண்வெளிக்கு 2024 போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பலமுறை அவங்க வந்து விண்வெளிக்கு போய் பயிற்சி பெற்று அனுபவம் பெற்றிருக்காங்க. அதாவது அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு 14ஆம் பயணத்துல அவங்க வந்து உறுப்பினராக போயிருக்காங்க. அதுக்கு பிறகு 15ஆம் பயணத்திலையும் போயிருக்காங்க. பிறகு வந்து 2012ஆம் ஆண்டு 32ஆம் விண்வெளி பயணத்துல பொறியாளராகவும் அந்த குழுவுக்கு தலைவராகவும் விண்வெளிக்கு போய் இது மாதிரி நீண்ட நாள் அதிக நாள் வந்து விண்வெளியில ஸ்பேஸ்ல இருந்த பெண் வீராங்கனை என்ற அந்த பெருமையும் சுனிதா வில்லியம்ஸ்க்கு இருந்திருக்கு. 2024 ஜூன் மாதம் 5ஆம் தேதி இவங்க வந்து ஸ்பேஸ்க்கு போகும்போது புட்ச் வில்மோர் என்பவரோட சேர்ந்து இவங்க வந்து ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க. அங்க போகும்போது போய் அங்க 9 நாள் தங்கியிருந்து ஆய்வு செய்து திரும்புவதாக தான் பிளான் பண்ணி போனாங்க. ஆனா போன இடத்துல திரும்புவதற்கான சூழல்கள் இல்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகிடுச்சு. அதனால அங்கே இருந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு அவங்க ஏறக்குறைய 9 மாத காலம் அங்க தங்கி இருந்தாங்க. 9 மாத காலம் அங்க எப்படி இருந்தாங்க, எப்படி என்ன சாப்பிட்டுருப்பாங்க, எப்படி அவங்க தூங்கியிருப்பாங்க, இது போன்ற ஒரு இயல்பா எல்லாத்துக்கும். ஏன்னா இங்க பூமியில இருக்கிறவங்கன்னா எப்படி இருப்பாங்க என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா விண்வெளியில போய் அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு வியப்பான ஒரு கேள்விகள் இயல்பாகவே எழுது. அங்க வந்துட்டு எப்படி இருந்து விண்கலத்துக்கு அங்க போயிட்டா ஸ்பேஸ்க்கு போயிட்டாக்க அங்க வந்து மேல் கீழ் அப்படின்னு ஒரு வித்தியாசமும் தெரியாது. இங்க இருந்து போய் ஒரு 5 நாள் அவங்களாலேயே அவங்க எப்படி இருக்கிறாங்க, தன்னிலை உணராதவங்களதான் அங்கிருந்து போய் ஒரு 5-6 நாளைக்கு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மல் மோடுக்கு வந்துருவாங்க. இருந்தாலும் அங்க வந்துட்டு மேல் கீழ் என்ற அந்த வித்தியாசம் தெரியாததுனால அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கீழே மேலே எதுவுமே தெரியாது, மிதக்கிற மாதிரி தான் அங்க இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க பூமியில இருந்து எடுத்துட்டு போறதுதான் அவங்களுக்கு உணவு. அப்படி வந்துட்டு என்ன மாதிரி உணவு எடுத்துட்டு போவாங்கன்னா பேக்கேஜ் தான். பேக்கேஜ் எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து தூள் மாதிரி வச்சுக்குவாங்க. அதை தான் அவங்க வந்து உணவா உட்கொள்ளணும். ரெண்டாவது வந்துட்டு அந்த உணவுங்கிறது அங்க வந்து மனம் இருக்காது. ஸ்பேஸ்ல மனம் தெரியாது, சுவை தெரியாது. அதனால வந்து நிறைய மசாலாக்களை கலந்ததை தான் எடுத்துட்டு போவாங்க என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இரண்டாவது அங்கேயும் வந்து வேலை நேர கட்டுப்பாடுகள் இருக்கு. 8 மணி நேரம் வேலை செய்யணும் என்று அங்கேயும் வந்து வேலை நேர கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த 8 மணி நேரமும் 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் வேலை, இந்த மாதிரி இருக்குது. அந்த 8 மணி நேரம் மீதி நேரம் வந்துட்டு அவங்க வந்துட்டு குடும்பத்தோட தொடர்பு கொள்றதுக்கு அங்கேயும் இன்டர்நெட் வசதியெல்லாம் இருக்கு. குடும்பத்தோட பேசுவாங்க, வீடியோ கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இங்க வந்துட்டு பூமியில எப்படி வாழ்றோமோ அப்படிதான் அங்கேயும் ஸ்பேஸ்லயும் போய் அவங்க வந்து இந்த 9 மாத காலத்தை கழிச்சிருக்காங்க. தூங்குவதுன்னா எப்படின்னாக்க ஒரு நீண்ட கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதுல போய் இவங்க தூங்குறாங்களோ இல்லையோ அந்த 8 மணி நேரம் உள்ள போய் பூந்துக்கணும். அதுக்குள்ள போய் பூந்து ஜிப் போட்டு வச்சுக்கணும். அந்த மாதிரி இருந்துட்டு அவங்க தூங்கி எழுந்திரிச்சுக்குவாங்க. அதே போல கார்பன் டை ஆக்சைடை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்க விடுற காத்துலாம் அங்க வந்துட்டு அழுக்கா சேர்ந்து அங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்து எக்கச்சக்கமா வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த காத்தெல்லாம் ஒரு இதுல ஃபில் பண்ணி அந்த காத்தை வந்து விண்வெளியில வெளியில விட்டுறணும்
அப்படின்ட்டு அதையெல்லாம் ஒரு செட்டிங்கோட முன் ஏற்பாட்டோட தான் இங்க இருந்து அங்க போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது அவங்க வந்துட்டு இந்த மாதிரி 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து அவங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து இங்க இருந்து அவங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். என்ன செய்யணும், என்ன வேலை செய்யணும், இப்படி என்னன்ட்டு 15 நிமிடத்துக்கு ஒரு டைம் வந்து டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலை என்னன்னு பார்த்தோம்னாக்க, எப்ப தூங்கணும், தூங்கி எழுந்திருச்ச உடனே என்ன வேலை செய்யணும், இப்ப விண்வெளி குறித்த ஆய்வு, என்ன ஆய்வு பண்ணணும்னு டாஸ்க் கொடுப்பாங்க. போட்டோ, அங்க இருக்கிற விண்வெளியில இருக்கிற அந்த ஆதாரங்களை போட்டோ எடுத்து அனுப்பிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்கா கொடுத்துட்டு இருப்பாங்க. ரெண்டாவது அங்க போய் என்ன மாதிரி ஆய்வு பண்றாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க, இப்போ இங்க பூமியில வந்து ஒரு விதையை போட்டுட்டாக்கா அந்த விதை எந்த திசையில விழுந்தாலுமே வந்து இந்த வேர் வந்து கீழ் நோக்கி தான் போகும், மேல் நோக்கி வராது. அப்படி இருக்கிற ஒரு செட்டிங்ஸ் இங்க இருக்கிற அந்த இயற்கை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு செட்டப்போட இருக்கும். அப்போ அதை போய் அங்க போய் ஆய்வு பண்றாங்க. ஏன் விதையை எப்படி போட்டாலும் அது கீழ் நோக்கி மட்டும் வருது வேறு என்று சொல்லி அந்த ஆய்வு அங்க பண்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு ஆய்வுகளை அங்க பண்றதுக்காக தான் ஸ்பேஸ்க்கு போறாங்க. அந்த மாதிரி ஆய்வு பண்ணிக்கிட்டு அதை வந்து அங்கிருந்து போட்டோ எடுத்து இங்க இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பிடுறாங்க. இந்த ஏற்பாட்டை பண்ணி அனுப்பிவிட்டது அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஸ்பேஸ்க்கு வந்து அமெரிக்க விண்வெளி வீரர்களும் ரஷ்ய விண்வெளி வீரர்களும் சேர்ந்து அங்க அனுப்பிவிட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அவங்க வந்து இங்கிருந்து டிராகன்ங்கிற விண்கலம் அங்க போயிருக்கு. அவங்கள வந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்காக ஆல்ரெடி இவங்க போன விண்கலமே அங்க ஒன்று ஏற்கனவே இருக்கு. அப்படி இருந்தும் அந்த ஸ்பேஸ்ல அந்த இதுல வந்துட்டு ஏதாவது அவசர நிலை ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் இருக்கும். அந்த அவசர நிலை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க வந்துட்டு விண்கற்கள் வந்து அவங்க மேல வரும். அதை கண்டறிஞ்சு அது வரும்போது அந்த இடத்துல இருந்து இவங்க வந்து அப்புறம் போயிடணும். அதுதான் அங்க இருக்கிற அவசர நிலை, எமர்ஜென்சி. அப்படியே அவங்க மேல விழாம அதை வந்து பார்த்துக்கணும். அதே போல வந்துட்டு விண் குப்பைகள், அந்த குப்பைகள் வந்துட்டு விண்வெளி குப்பைகள் வந்து அவங்க மேல கொட்டாம பார்த்துக்கணும். அப்போ விண்வெளி குப்பைகள்னா அங்க ஸ்பேஸ்ல வந்து நிறைய இருக்கும், எக்கச்சக்கமா இருக்கும். என்ன அது விண்வெளி குப்பைகள்னா என்னன்னு பார்த்தோமா, இங்க இருந்து இது வரைக்கும் பலாயிரக்கணக்கான விண்கலங்கள் வந்து மேல அனுப்பப்பட்டிருக்கு. அந்த விண்கலங்கள்லாம் உடைஞ்சி துகளாக அந்த விண்வெளியை நோக்கி தான் சுத்திட்டு இருக்கும். அந்த குப்பையில சிக்காம இவங்க பார்த்துக்கணும். இது ரெண்டு தான் வந்து அங்க வந்து அவசர நிலைன்னு சொல்லலாம், எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த இரண்டு நிலையிலையும் அவங்கள வந்து தற்காத்துக்கிட்டு அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கணும். மற்றபடி அங்க எல்லாம் இங்க கிடைக்கிறதெல்லாம் அங்க வந்து அவங்களும் வந்துட்டு நல்லா இங்க எப்படி வேலை செய்யறாங்களோ அந்த மாதிரிதான் ஸ்பேஸ்ல போய் அவங்க வந்து வேலை செஞ்சு ஆராய்ச்சிக்காக வேலை செஞ்சு அங்க இருக்கிறதெல்லாம் இங்க வந்து ஆதாரங்களை திரட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி இப்போ நாளைக்கு வந்துட்டு இங்க வந்தவட்டி அவங்க என்ன மாதிரி டாஸ்க்கு, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க வந்தவட்டி அங்க ஸ்பேஸ்ல இருக்கும்போதே அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் போய் உச்சந்தலையில போய் அவங்களுக்கு வந்து தலைக்கு கண்ணுக்கு மேல போய் உக்காந்திக்கும். அது அப்படிதான் அங்க வந்து இருந்தாலும் வேற வழி இல்லை. அது இங்க இருக்கிற அந்த தட்பவெப்ப நிலை முழுசுமாக மேல வந்து மாறி இருக்குது, ஸ்பேஸ்ல மாறி இருக்குது. அங்க இத்தனை நாள் வாழ்ந்ததுனால அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்றாற் போல அந்த உடல்நிலை வந்து தயாராகி இருக்கும். அப்போ கீழே வரும்போது மொத்தமா மாறுது பூமிக்கு வரும்போது. அப்போ அங்கிருந்து விண்கலன் வரும்போது இந்த மாதிரிதான் கல்பனா சாவ்லா அவங்க வந்து ஒரு முறை விண்வெளி போயிட்டு வரும்போது அந்த அதிவேக காற்றுனால வந்து அதிவேக காற்று வீசி அந்த விண்கலம் வந்து சூடாகி சூடும் காற்றும் கூழும் இதாகி நெருப்பு பத்திக்குது. அந்த மாதிரி ஆகாம இருக்க இந்த விண்கலத்துல வந்துட்டு பாதுகாப்பான ஒரு டிராகன் விண்கலம் மூலமாக தான் போறாங்க. அந்த விண்கலத்துல வந்து இவங்க அந்த மாதிரி ஃபயர் ஆகாத அளவுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாட்டோட போயிருக்காங்க. அங்கிருந்து வர்றதுக்கு இவங்க வந்துட்டு 4 நிலைகளை வந்து கடந்தாகணும் மேல இருந்து கீழே வர்றதுக்கு. அந்த 4 நிலைகள் என்னன்னு பார்த்தோம்னாக்க,
ஒன்று விண்கலம் தயாராகிறது, ரெண்டாவது வந்து விண்கலம் வந்து அந்த சுற்றுவட்ட பாதையிலிருந்து விண்வெளி சுற்றுவட்ட பாதையிலிருந்து பிரிந்து விண்கலம் தனியாக பிரிந்து வரணும். மூணாவது வந்து விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதையில் உயரத்தை வந்து குறைக்கணும். மூணாவதாக நாலாவது நிலை தான் வந்து தரையிறங்குதல். இந்த தரையிறங்கும் போது யார் யார் கூட வந்து இறங்குறாங்கன்னு பார்த்தாக்க சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் தான் இங்க இருந்து போகும்போது 2 பேரும் தான் அங்க போனாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே வந்து அமெரிக்க விண்வெளி வீரர்களும் ரஷ்ய விண்வெளி வீரர்களும் ஸ்பேஸ்ல வந்து பணியாற்றிட்டு தான் இருந்தாங்க. அவங்க கூட இப்ப வந்துட்டு நிக் ஹேக் அப்படின்ற அமெரிக்க வீரரும் ரஷ்யா விண்வெளி வீரர் அலெக்சாண்டரும் இப்ப 4 பேர் வந்துட்டு இந்த டிராகன் விண்கலத்துல வந்துட்டு இருக்காங்க. நல்லபடியா வந்துட்டு இருக்கு விண்கலம். இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நாளைக்கு அதிகாலை 3 மணிக்கெல்லாம் விண்கலம் வந்துருன்னு சொல்றாங்க. இங்க வந்தவட்டி என்ன மாதிரி மனநிலை இருக்கும், என்ன மாதிரி தட்பவெப்பநிலை அவங்களுக்கு இருக்குன்னா, இந்த தட்பவெப்பநிலை பூமியில வாழக்கூடிய இந்த தட்பவெப்பநிலையை ஏத்துக்கிட்டு உடல் போறதுக்கு ஏறக்குறைய 15 நாள் ஆகுன்றாங்க. கீழே இறங்கி வந்த உடனே மயக்கம் வரும், நிக்க முடியாது, நடக்க முடியாது. இப்ப ஏறக்குறைய கோமாவில் ஒரு மாசம் 2 மாசம் இருக்கிறவங்களால கோமா வந்து தெளிஞ்சு குணமாகி எந்திரிச்சு அவங்க உடனே நடக்கணும்னா கண்டிப்பா முடியாது. அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நடக்கிறதுக்கு நார்மல் லைஃப்க்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது போலதான் இந்த விண்வெளி வீரர்களுக்கும் இங்க வரத்துக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து பிளட் சர்க்குலேஷன்லாம் மேல தலையில போய் இருக்கிறதுனால இப்ப நார்மலுக்கு வரணும், உடம்பு ஃபுல்லா பிளட் சர்க்குலேஷன் போற மாதிரி வரணும். அப்போ வந்துட்டு வாமிட்டிங், மயக்கம், படுத்தே இருக்கிற மாதிரி, நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், சாப்பிட முடியாத மாதிரி இருக்கும். இதையெல்லாம் வந்து சரி பண்ணி எடுத்துட்டு ஏறக்குறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கணும். அவங்க பூமிக்கு வந்தோடனே ட்ரீட்மெண்ட்ல இருந்து இவங்கெல்லாம் இதையெல்லாம் சரி பண்ணி போறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும்னு சொல்றாங்க. இப்ப இங்க போனதுல இருந்து அவங்க குடும்பத்தோட தொடர்புல தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ ஏறக்குறைய 59 வயசாகக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பேர குழந்தைகளோட விளையாண்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல அவங்க போய் விண்வெளிக்கு போய் சாதனை படைச்ச விண்வெளி வீராங்கனையாக பூமிக்கு திரும்பிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பெண்களுக்குலாம் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கெல்லாம் முயன்றால் எதுவுமே முடியும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ். அவங்க உண்மையிலேயே அவங்க எப்ப வருவாங்க என்று ஆவலோடு எதிர்பார்த்து நம்ம வந்து காத்துட்டு இருக்கோம். அவங்க வந்து நல்ல மாதிரியா பூமிக்கு வந்து இறங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையும் நம்மளுடைய எண்ணங்களும். மகிழ்ச்சியாக அவங்கள வரவேற்போம். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய ஆதரவை பகிர்ந்து இந்த காணொலியை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.